விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 2/9/2024 ஆவின மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. பிள்ளைகளிடத்தில் சந்தோஷமாக பேசி அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகளை தீர்ப்பது உங்களுடைய தலையாய் பிரச்சனை. தொழில் சம்பந்தப்பட்ட அறக்க பறக்க ஓடுவதெல்லாம் விட்டுவிடுங்கள். உத்தியோகத்தில் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அனுகூலங்கள் ஏற்றங்கள் தொடர்ச்சியாக வரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். இரத்தபந்த உறவுகள் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் படிப்படியாக கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்வது ஏற்றமான சூழ்நிலையை கொண்டு வரும். செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு பொறுமையை கடைபிடிப்பது இன்றைக்கு நல்லது. பிள்ளைகள் விஷயமும் துணை அல்லது துணைவியார் விஷயமும் பெற்றோர் விஷயத்திற்கும் ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இன்றைய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சுபகாரியமும் சுபவிரயமும் பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது வரக்கூடிய காலகட்டத்திற்கு அதிக நன்மைகளை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தைரியம், தன்னம்பிக்கை, மன அழுத்தம் தீர்வது, உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, பெரிய அளவுக்கு பாதிப்பு இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது, பகை அமைப்பு நட்பு பாராட்டுவது, தேக ஆரோக்கியத்தில் தெம்பாகிறது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, இன்க்ரிமெண்ட் அமைப்பு கிடைப்பது என்று சகல விதத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வண்டியில் மட்டும் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறது எதற்காக என்பதை மட்டும் யோசிக்க வைக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே யார் வாயை கிளறினாலும் முடிந்த அளவுக்கு பபிள்காமை போட்டுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். முடிந்தால் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் அற்புதத்தை ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சவால் விட்டு பிறகு வம்பை விலை கொடுத்து மாட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் தேவையில்லாத குழப்பங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் படக்கூடாது. உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் அடிக்கடிக்கு இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட நலம் சம்பந்தப்பட்ட கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் அனுகூலம், மனதில் இருந்த பாரம் கண்டிப்பாக குறையும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம். செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. பணத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும்.
பண விஷயத்தில் மட்டும் கையை கடிப்பது மட்டும் இல்லாமல் காலையும் சேர்த்து கடிக்கக்கூடிய நாள். துணை அல்லது துணைவியாருடைய கோரிக்கைகள் பெரிதாக இருப்பதனால் பயமாக இருக்கக்கூடிய நாள். குடும்ப விஷயத்திற்காக செலவுகளை அதிகப்படுத்தி கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அசையா பொருள் சேர்க்கை, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் படிப்படியாக தீரக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் லாபமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனக்கு பட்ட மனதில் பட்ட விஷயத்தை தைரியமாக செய்து முடிக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவது பல விதத்தில் நன்மை. துணை அல்லது துணைவியாருடன் கோபத்திற்கு ஆளாகாமல் இருந்தால் வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் பெரும் மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, எல்லா புதிய உறவுகளையும் சந்திக்கக்கூடிய பிராப்தம். பயணத்திற்கு தயாராகி இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெற்றுத்தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய நல்ல ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சந்திராஷ்டமத்தில் கோபத்தை காட்டினீர்கள் என்றால் எதிர்மறையான விளைவுகள் கண்டிப்பாக வரும். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உறவு முறையில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் கண்டிப்பாக ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தொழில் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயமெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டத்தை குறைக்கும். பணத்தட்டுப்பாடு நிச்சயமாக ஓரளவுக்கு சமாளிக்க முடியக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும்.
ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் நீங்கும், படிப்பு விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும், சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும், பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சி அனுகூலத்தை தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.